வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபினா இலை அடை தாங்க. இந்த இலை அடை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு 2 டம்ளர் பச்சரிசியை ஊற வச்சு அதை கழுவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பச்சரிசி மாவில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதோட தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. அடுத்தது அடைக்கு உள்ளே வைக்கிறதுக்காக தேங்காய் துருவுனதை எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த துருவுன தேங்காயில் 2 கப் தேங்காய் ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உருண்டை வெல்லம் இருந்தால் கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட கொஞ்சமாக கருப்பு எள் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கூடவே 4-5 ஏலக்காய் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ ஒரு இலையில் கொஞ்சமாக நெய் தடவி இருக்கேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா லேசாக தட்டிக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை இந்த இலையோட நடுவில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. எல்லா இலையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இந்த தேங்காய் உங்கள் தேவைக்கேற்ற வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையவே வைக்கிறேன். இப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இலையை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இதே மாதிரி எல்லா இலையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் மீதி இருக்கிற இலையிலையும் இதே மாதிரி அந்த மாவை வச்சு க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா ஒன்றா வேக வச்சு எடுத்துடலாம். எள் சேர்க்கும்போது நம்ம அதோட வேர்க்கடலை பொடி பண்ணி சேர்த்துருக்கோங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் இடியாப்பம் வேக வைக்கிற தட்டு வச்சுருக்கிறேன். அதில் வரிசையாக இது எல்லாத்தையும் அடுக்கிட்டு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோம்னா நமக்கு இந்த அடை வெந்துடும். நான் இப்போ 2 தட்டுலேயும் எல்லா இலையும் வரிசையாக அடுக்கிக்கிறேங்க. இதை அதுக்கப்புறமா வேக வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு வந்துடுச்சு இலை அடை. நல்லா கம்மன்னு மணக்க அந்த இலையோட வாசத்தோட இலை அடை ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே சாஃப்டான ஒரு இலை அடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.